ஷலோம் டியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாளும் இந்த புதிய நாள் துவங்கிட்டு நான் இந்த நாளில் இந்த நன்மைகளுக்காக இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த புதிய நாளுடைய துவக்க வேலையிலே நான் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஒருவேளை இந்த நாள்ல நாம் சில நபர்களை சந்திக்க இருக்கலாம். அந்த காரியங்கள் நம்முடைய சார்பாக நிறைவேறணும், அது நடைபெறணும்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல நிற்கலாம். இல்ல ஒரு உயர்வுக்காகவோ, ஒரு மேன்மைக்காகவோ, ஒரு ஆசீர்வாதத்துக்காகவோ, ஒரு நன்மைக்காகவோ நம்ம காத்திருப்போம். எசுவா, நீங்க எனக்கு இதை செய்யணும், எனக்கு இந்த நன்மைகளை தாங்க, நான் இதை விசுவாசிக்கிறேன், நீங்க எனக்கு தருவீங்கன்னு அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் இடத்துல விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபித்து கொண்டிருப்போம். இந்த புதிய நாள்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நினைப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க சந்தோஷமா போகலாம், நீங்க மகிழ்ச்சியோடு போகலாம். நம்முடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம், தேவன் அதை அங்கீகரித்திருக்கிறார். எனவே அந்த விசுவாசத்தை கனம் பண்ணும் விதமாக நாம் எவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோமோ அவைகளை தேவன் நிறைவேற்றுவேன் என்கிறார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து பார்வையில்லாத ஒரு நபர், எனக்கு நீங்க பார்வை தர முடியுமா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்காரு. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, போகலாம்ப்பா, உன்னுடைய விசுவாசம் ரட்சித்தது அப்படிங்கிறார். அந்த பார்வை குறைவுள்ள அந்த நபரை தேவன் நிறைவுள்ளவரை மாற்றி அனுப்பினார். காரணம் அவருடைய விசுவாசம். இந்த காலை வேளையிலும் நாம் கர்த்தரிடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நன்மைகள் எனக்கு கைகூடாதா, இந்த நாள்ல நான் இந்த ஆசீர்வாதத்துக்காக நிற்கிறேன், இந்த மேன்மைக்காக நிற்கிறேன், எனக்கு இது நடைபெறாதா அப்படின்னு சொல்லி நம்ம தலையை கொண்டிருக்கிறோம். தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். நம்மை விசுவாசத்தோட போங்க, உங்களுக்கு கர்த்தர் நன்மையானதை தருவேன் என்கிறார். நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சித்தது என்கிறார். நாம் எதற்காக ஜெபம் பண்ணோமோ அதை கர்த்தர் நமக்காக கைகூடி வர பண்ணுவேன் என்கிறார். எனவே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களை மகிழ்ச்சியோடு நாள் துவக்கும். தேவன் தாமனை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.